நீங்க எடப்பாடி ரேஸுக்கு முன்னாடியே வந்துட்டாருங்கிறது கரெக்ட் தான். முன்னாடியே வந்துட்டாரு, நின்ட்டாரு. ஆனா இப்படி ஓடுறதுக்கு பதிலா ரிவர்ஸ்ல ஓடிட்டு இருக்கிறது வந்து நாங்க எதுக்கு கெடுக்க போறோம்? நீ பின்னாடி ஓடிட்டு இருக்க. நீ சங்கியோட அஜெண்டாவை போய் சொல்லிட்டு இருக்க, அம்பலப்பட்டுட்டு இருக்க. நியாயமாக சொல்ல போனால் எடப்பாடி திமுகவிற்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தான் எவ்வளவு பெரிய அடிமை என்பதை தன் ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலும் சங்கிகள் எழுதி கொடுக்கிற பேச்சை பேசுவதன் மூலமா மக்கள் கிட்ட தான் அவ்வளவு பெரிய அடிமை. அமித்ஷா கிட்ட போய் கேட்காம யார்கிட்ட போவோம்னு வெக்கம் இல்லாம மக்கள்கிட்ட பேசுனது யாரு? அமித்ஷா கிட்ட தானே போகணும்னு கேட்டது யாரு? அமித்ஷா வாசலுக்கு போறேங்கிறீங்களா? அங்க போகாம எங்க போன? அங்க போய் நீ என்ன வாங்கி கொடுத்துட்ட? இப்ப நீ அங்க போய் என்ன வாங்கி கொடுத்துட்ட? நான் கேக்குறேன், எடப்பாடி தயவு செஞ்சு சொல்லட்டும். ஆமா, அமித்ஷாட்ட போய் நான் பிச்சை கேட்டேன். அமித்ஷாட்ட பிச்சை கேட்டு நீட்டு விளக்கு வாங்கிட்டு வந்தேன், பிச்சை கேட்டு நிதி வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னா எடப்பாடியை நான் கையெடுத்து கும்பிடுறேன். நீ எதுக்கு போன? நீ உன் சம்பந்தியை காப்பாத்த போற, உன் ஊழல் வழக்குல இருந்து காப்பாத்த போற. எடப்பாடி அமித்ஷா கூட்டணியானால் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டு இருக்கிற நன்மை என்ன? ஏதாவது ஒரு நன்மை சொல்லுங்க. நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு இவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி ஏதாவது ஒரு பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறாரா? சரி, நீங்க வந்து எலெக்ஷன்ல எங்களை ஜெயிக்க வச்சீங்கன்னா இதை செய்வோம் என்று சொல்கிற அமித்ஷாவை கேட்காமல் சொல்லக்கூடிய திராணி இருக்கிறதா? அல்லது நீ கேட்டீங்கன்னா அமித்ஷா ஒத்துக்குவாரா முதல்ல? அப்ப நீ ஒரு அடிமை. நீ போய் நின்னுகிட்டு நீ அங்க போய் மக்களிடம் பேசுவதெல்லாம் ஆன்டி ஏடிஎம்கேவாக இருக்கிறது, ஆன்டி பிஜேபியாக இருக்கிறது, ப்ரோ டிஎம்கேவாக இருக்கிறது. இந்த ஆட்சிக்கு நற்பறை. இன்னொரு கூட்டத்துல போய் நம்மளுடைய தலைவர்களுடைய ஒரு திட்டத்தை வாசிக்கிறார். இந்த திட்டத்துல இதெல்லாம் பண்றாங்க, அது நீங்க பாத்துக்கலாம்னு தெரியல. கிட்டத்தட்ட அது ஒரு திமுக பிரச்சார மேடையாவே இருக்கிறது. எடப்பாடி ஆரம்பத்திலேயே ரேஸ்க்கு வந்தாலும் பின்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். அதனால எங்களுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தானே தவிர, எடப்பாடியை ஒரு எதிரியாக கருதி இப்படி எல்லாம் பண்ணணுங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற அரசியல்வாதியெல்லாம் வந்து எடப்பாடி தமிழ்நாட்டில் இல்லை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும்.